அடுத்து இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்ற அந்த எண்ணத்தோட 3 பாயிண்ட்டை சொல்கிறேன். ஒன்று, இங்கே வந்து அந்த பரிசு வாங்கிய மாணவர்களில் எத்தனை பேர் அரசு பள்ளியில், அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்தவங்க அப்படின்றது தெரியல. நான் பார்க்கும்போது 1-2 பேர் இருக்கலாம். பெரும்பாலானவங்க ஆங்கில வழி பள்ளியில் படிச்சிருக்கிறாங்க. ஓரளவுக்கு நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய, அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க குடும்ப சூழ்நிலையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறதே பெரிய விஷயம். 2வது, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகள் மத்தியில், கஷ்டங்கள் மத்தியில் படித்து பாஸ் பண்ணுறது அப்படின்றதே பெரிய விஷயம். அதுவே பெரிய சாதனை. அடுத்து இதில் ஓரளவிற்கு நல்ல மதிப்பெண்கள் வாங்கி பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது இன்னும் மிகப்பெரிய சாதனை. இந்த மாதிரி பல அடுக்குகளில் சாதனைகளை நிகழ்த்திக்கிட்டு இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள். 2வது, இந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் இந்த விருது கொடுக்கறது, அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து இந்த நம்பர்களை அப்சல்யூட்டைஸ் பண்ணுறது, அதை பிரதானமாக்குறது, இது வந்து அதாவது மாணவருடைய அறிவு திறனை எடை போடுறது இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய அறிவு இந்த எண்களில் கிடையாது. இந்த அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க பாஸ் தான் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஃபெயில் கூட ஆகியிருக்கலாம். ஆனால் அவங்க வாங்கின அந்த மதிப்பெண், குறைத்த மதிப்பெண், அவங்க குறைச்ச அறிவுள்ளவங்க அப்படின்றதுக்கான இண்டெக்ஸ் கிடையாது. ஆனால் இந்த எண்களை அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அதை பெருசுப்படுத்துறதுன்றது தேவையில்லாத ஒரு போட்டி மனப்பான்மையை உருவாக்கும், தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கும். 3வது, இது நீங்கள் கூப்பிட்றது மாணவர்களை, அதாவது நல்ல ஃபஸ்ட் மார்க் வாங்கின மாணவர்களை கூப்பிடுறீங்க, அவங்களுக்கு அரசியல்வாதி மாதிரி பொன்னாடையை போர்த்துறீங்க. அப்புறம் அது எந்த விதத்தில் மற்ற கட்சிகள்லேருந்து மாற்றாக இருக்குது? நம்ம தலைவர்கள்னு, கொள்கை தலைவர்கள், அந்த தலைவர்கள்னு எல்லாம் நிறைய பேரை நம்ம லிஸ்ட் போட்டு வச்சுருக்குறோம். ஆனால் இந்த மேடையில் நான் ஒரு இடத்துல கூட புத்தகத்தை பார்க்கவே இல்லைங்க. பிள்ளைங்களுக்கு இந்த காசுக்கு பதிலாக புத்தகத்தை கொடுத்துருக்கலாம். ஏன்னா நீங்கள் கூப்பிட்டு கொடுத்தவங்க எல்லாருமே வசதியான வீட்டு பிள்ளைங்க தான். அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற இந்த காசை வச்சுக்கிட்டு தான் வந்து இப்போ அடுத்த கட்டமாக படிச்சிட போகிறான் அப்படின்றது கிடையாது.